Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிம்பிள் ஃபியூச்சர்ல क्वेश्चंस வந்து எப்படி மேக் பண்றது அப்படினா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சைலன்ஸ் YouTube channel subscribe பண்ணலாம், subscribe பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க. Then only you get notified whenever we post new videos. Okay guys, so இன்னைக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல क्वेश्चंस வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ சிம்பிள் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய விதமா வந்து क्वेश्चंस மேக் பண்ணலாம். will not. So will not ஓட கன்ட்ராக்ஷன் தான் won't. shall not பார்த்தீங்க அப்படின்னா கன்ட்ராக்ஷன் இருக்குது. அதே cannot ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம், அதாவது இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வச்சு. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா will ப்ளஸ், அதாவது வில்லாக இருக்கலாம், இல்லை ஒன்ட்டாக இருக்கலாம், சல்லாக இருக்கலாம், shall not, cannot. ஸோ எது வேணுமாலும் இங்கே வரலாம், சரிங்களா. அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு, அதாவது V1 வேர்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அருமையாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு will not வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அதிகமாக shall not வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. cannot வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம will not, can and cannot எப்படி யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சில எக்ஸைட்டிங் திங்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். will they yell at you? எல் அப்படின்னா திட்டுதல், சரிங்களா. ஸ்கோல்டிங் அப்படின்னாலும் திட்டுதல் தான். எல் அப்படின்னா ரொம்ப கனமாக, இப்போ நம்ம ஸ்டாஃப்ஸு நம்ம கம்பெனியில் இல்லை காலேஜில் இல்லை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து நம்ம கூட கோபமாக திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல். will they yell at you? ஸோ அவங்க உங்களை திட்டுவாங்களா? will they yell at you? அவர்கள் உன்னை திட்டுவார்களா அப்படின்னு கேட்குறதா இந்த கொஸ்டின்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. will they yell at you? அவர்கள் உன்னை திட்டுவார்களா? இதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, will not they yell at you? இதுக்கு என்ன சொன்னேன்? அவர்கள் உன்னை திட்டுவார்களா. will not போட்டோம் அப்படின்னா அவர்கள் உன்னை திட்ட மாட்டார்களா. ஸோ நல்லா லிசன் பண்ணுங்க. will they yell at you அப்படின்னா அவர்கள் உன்னை திட்டுவார்களா அப்படிங்கிற மீனிங்கு. will not they yell at you அப்படின்னா அவர்கள் உன்னை திட்ட மாட்டார்களா அப்படிங்கிற மீனிங். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். will you believe the person? நீ அந்த பர்சனை நம்புவியா? will you believe the person அப்படின்னா அந்த பர்சன் நீ நம்புவியா அப்படிங்கிறத. அடுத்து பாருங்க, will not ஓட கன்ட்ராக்ஷன்லாம் won't. ஸோ அதான் எழுதியிருக்கேன். won't you believe the person? அந்த பர்சன் நீ நம்ப மாட்டியா. இங்கே என்ன மீனிங்? நம்புவியா, நம்ப மாட்டியா, திட்டுவாங்களா, திட்ட மாட்டாங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா will she lie at you? will she lie to you அப்படின்னா அவ உங்கள்கிட்ட பொய் சொல்லுவாளா. will she lie to you? அவ உங்கள்கிட்ட பொய் சொல்லுவாளா அப்படிங்கிற மீனிங் தான் இதுக்கு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா won't she lie to you? அவ உங்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டாளா. இங்கே அவ உங்கள்கிட்ட பொய் சொல்லுவாளா. will not வந்தால் பொய் சொல்ல மாட்டாளா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா வில்லுக்கும் will notக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நிறையா எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து மேக் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ எவ்ரி சிங்கிள் டே எக்ஸைட்டிங் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா cannot, shall not வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா shall not யூஸ் பண்ணி எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய ஆடிட் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் அப்படின்னா லவ் ஆடிட் படம் பார்த்தீங்க அப்படின்னா shall அப்படிங்கிற வேர்டை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ shall பொதுவாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்காக, ரொம்ப அன்பாக சொல்லக்கூடிய இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா shall யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மில் shall we meet again? நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோமா. ஸோ அன்பாக சொல்கிறது. இப்போ நீங்கள் நிறைய ஆடிட் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா காதலனும் காதலியும் பிரிவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க shall we meet again? ஸோ shall we not meet again? நம்ம மறுபடியும் சந்திக்க மாட்டோமா. shall we meet again நம்ம மறுபடியும் சந்திப்போமா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட் மூவிஸில் அதிகமாக shall வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் யூஸ் பண்ணி நான் அதிகமாக பார்த்ததில்லை. எனிவே நீங்கள் இதுவும் கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து மாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். shall we meet again? நம்ம மீண்டும் சந்திப்போமா. shall we not meet again? நம்ம மறுபடியும் சந்திக்க மாட்டோமா. சந்திப்போமா, சந்திக்க மாட்டோமா. ஸோ அந்த மீனிங் தான், சரிங்களா. shall I tell you what I think? பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ரொமான்டிக், நான் என்ன நினைக்கிறேன்னு நான் அவன்கிட்ட சொல்லட்டுமா. shall I tell you what I think? ஸோ shall I tell you what I think? நான் என்ன நினைக்கிறேன்னு அதை அவன்கிட்ட சொல்லட்டுமா. shall I not tell you what I think? நான் என்ன நினைக்கிறேன்னு அதை அவன்கிட்ட சொல்ல வேண்டாமா. shall I not tell you what I think? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டுமா, என்ன நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டாமா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் மீனிங். shall I come with you?
ஷால் ஐ கம் வித் யூ, நான் அவன் கூட வரட்டுமா. ஸோ நிறைய மூவிஸ் பார்க்கும்போது ரொம்பவே அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஷால் ஐ கம் வித் யூ, ஸோ நான் அவன் கூட வரட்டுமா. ஸோ அந்தளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம வந்து அந்த வைப் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸில் இந்த ஷல் அப்படிங்கிற வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனிவே கைஸ், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டு டெல் யூ அகைன் அண்ட் எக்ஸ்பிளைன். ஷால் ஐ கம் வித் யூ, நான் அவன் கூட வரட்டுமா. ஷால் ஐ நாட் கம் வித் யூ, நான் அவன் கூட வர வேண்டாமா. ஷால் ஐ கம் யூ அப்படின்னா நான் கூட வரட்டுமா. ஷால் ஐ நாட் கம் வித் யூ அப்படின்னா நான் அவன் கூட வர வேண்டாமா அப்படிங்கிறத இந்த மீனிங். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் திங்ஸ். ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சரில் இன்னும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணணும் பார்க்கலாம். சரிங்களா, லெட்ஸ் கம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேனாட் யூஸ் பண்ணி சில எப்படி வந்து கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும்னு பார்ப்போம். கேன் ஐ டூ திஸ், என்னால் இதை பண்ண முடியுமா. ஸோ கேன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபர்மேட்டிவ்ல நம்ம சொல்லியிருப்போம், ஒருடைய திறனை குறிக்கக்கூடியது, அதாவது ப்ரெசென்ட் அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரோட திறனை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேன் ஐ டூ திஸ், கேனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீனிங் இருக்குது. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நான் சொல்கிறேன். கேன் ஐ டூ திஸ் அப்படின்னா என்னால் இதை செய்ய முடியுமா. கேன் ஐ டூ திஸ். கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க், நான் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வர, அதாவது குடிக்க கொண்டு வரட்டுமா. கேன் ஐ ட்ரிங்க், சாரி கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு நான் ஏதாவது கொண்டு வரட்டுமா. இந்த இடத்துல கேன் பார்த்தீங்கன்னா அன்பாக கேட்குற மாதிரி இல்லைனா ஒரு பொலைட்டாக கேட்குற மாதிரி இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல என்னால் முடியுமா அப்படிங்கிற கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மீனிங் கிடையாது. கேன் ஐ கெட் யூ சம்திங் டு ட்ரிங்க் அப்படின்னா நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கறதான். கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னா அதே மாதிரி தான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா. கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு. ஸோ பொலைட்டாக சொல்லும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி கேனோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேனை பற்றி நம்ம விரிவாக கேனாட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதில் நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட் ஐ பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். கேன் அப்படின்னா முடியும்னு சொன்னோம், கான்ட் அப்படின்னா முடியாது. கான்ட் ஐ பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதா. கான்ட் ஐ பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, கான்ட் ஐ லேர்ன் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாதா. யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன கொஸ்டின் கேட்குறீங்க, கான்ட் ஐ லேர்ன் இங்கிலீஷ். ஐ சே யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, உன்னால் என்ன புரிஞ்சிக்க முடியலையா. கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ, உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறதா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட் ஷீ வெயிட் அ வைல். ஸோ வெயிட் அ வைல், அதாவது வெயிட் அ செகண்ட், வெயிட் அ மினிட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வைல் அப்படின்னா சில காலம் அப்படின்னு சொல்கிறதான். கான்ட் ஷீ வெயிட் அ வைல். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண முடியாதாமா, அவனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதாமா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அந்த சென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது. கான்ட் யூ லிசன் மை சவுண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன் கேட்க முடியாதா. கான்ட் யூ லிசன் மை வாட் ஐ சே. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து சென்ஸ் மேக் பண்ணலாம். கான்ட் ஷீ வெயிட் அ வைல் அப்படின்னா அவளால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த சென்ஸோட மீனிங் வைல் அப்படின்னா செகண்ட் மினிட்டுங்கிற மாதிரி வைல் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எனிவே கைஸ், ஸோ இன்னும் சில எக்ஸைட்டிங் திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் பார்ப்போம். தொடர்ந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வி வில் லேர்ன் லாட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வில் இட் ரெயின், மழை பெய்யுமா. வில் இட் ரெயின் அப்படின்னா மழை பெய்யுமா. ஓன்ட் இட் ரெயின், இது மழை பெய்யாதா. வில் இட் ரெயின்னா மழை பெய்யுமா, ஓன்ட் இட் ரெயின் அப்படின்னா மழை பெய்யாதா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறது, இது நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இது ரெண்டும் ஒன்றே, இது ரெண்டும் ஒன்றே. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், இஸ் இட் கோயிங் டு ரெயின், மழை பெய்ய போகுதா. இஸ் இட் கோயிங் டு ரெயின். ஸோ நம்ம இந்த மாதிரியும் கேட்கலாம், இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓன்ட் இட் ரெயின், மழை பெய்யாதா. இஸ்இன்ட் கோயிங் டு ரெயின், இஸ்இன்ட் கோயிங் டு ரெயின் அப்படின்னாலும் மழை பெய்யாதா அப்படின்னு கேட்கறது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் மீனிங் தான். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வில் யூ மேரி மீ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா. வில் நாட், அதாவது ஓன்ட் யூ மேரி மீ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா. ஸோ இந்த நாட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரலாம், தவறு கிடையாது. சரிங்களா, வில் யூ நாட் மேரி மீன்னு கேட்கலாம், இல்லைனா ஓன்ட் யூ மேரி மீ அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன மாதிரி கேட்கலாம், கோயிங் டு யூஸ் பண்ணி ஆர் யூ கோயிங் டு மேரி மீ, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ நாட் கோயிங் டு மேரி மீ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுங்கள், நிறைய பேசி பழகுங்க. நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் யுவர் லேர்னிங். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. I will see you in the next video. Till that, this is Cyril. Bye bye.